ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கான அப்டேட் என்னன்னா, அப்டேட்லாம் இல்ல. இப்போ எல்லாருக்குமே இபி பிரச்சனை, நிறைய கரண்ட் பில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. பழைய கவர்மெண்ட்டுக்கோ இப்ப இருக்க கவர்மெண்ட்டுக்கோ இபி வந்து பிரச்சனையா இருக்கு, பில் வந்து அதிகமா வந்திருக்குன்னு. இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்றேன் பாருங்க. என்னோட பழைய பில் இங்க மென்ஷன் பண்றேன். பழைய பில்லு பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் 500 ரூபா, 600 ரூபா, 900 ரூபா தான் வந்திருக்கு. அதாவது என்னோட பிசினஸ்க்காக இருக்கட்டும், என்னோட வீட்டுக்காக இருக்கட்டும், பில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. முன்னாடி 900 வந்துச்சுன்னா இப்ப பார்த்தா 2500 வந்திருக்கு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நான் நிறைய, அதாவது யூடியூப்ல பாக்குறேன், இன்ஸ்டாகிராம்ல பாக்குறேன், நிறைய வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க அதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்லாப்னு ஒன்று இருக்கு. ஸ்லாப் வந்து 0 to 100 யூனிட் ஃப்ரீ, 100 to 101 200 வரைக்கும் 4 ரூபா, அந்த மாதிரியான ஸ்லாப் இருக்கு. அந்த ஸ்லாப் டீடைல்ஸ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்றேன் பாருங்க. இந்த இடத்துல இமேஜ் ஒன்று மென்ஷன் பண்றேன். இப்போ என்ன டீட்டெயில்னா, உங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் ஓல்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்க, நீங்களே கால்குலேட் பண்ணலாம். அந்த ஸ்லாபோடைய டீடைல்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி உங்களோட யூனிட்ஸை செக் பண்ணிட்டு, உங்களுக்கு அதுலயும் இல்ல உண்மையாவே எனக்கு அதிகமா தான் வந்திருக்கு அப்படின்னா, நியர்பை இருக்க இபி பில் கட்டுவீங்க இல்லையா, இபி ஆபீஸ், அந்த இபி ஆபீஸ்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு லெட்டர் எழுதி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேர் நம்பரை நான் இங்க ப்ரொவைட் பண்ண, அவங்கள்ட்ட நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இல்லைன்னா உங்களோட முகவரி, அந்த சிஎம் முகவரியிட நீங்க தெரிவிக்கலாம். அவங்க அதை வெரிஃபை பண்ணுவாங்க, உங்களோட மனுக்களை வெரிஃபை பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு போட தெரியல, உங்களுக்கு முகவரி வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிளைமும் போட தெரியல அப்படின்னா, நீங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட அவங்க உங்களுக்காக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. உண்மையாவே உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதிகமா வந்திருக்குன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? மேலும் இது போன்ற தகவலுக்கு துரோகிகள் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு அதிகமா வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, நானும் முழுக்க முழுக்க வெரிஃபை பண்ணிட்டேன். எனக்கு நான் யூஸ் பண்ணதுக்கான இபியோடைய அந்த கன்சப்ஷன் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கணும் அதுக்கான அமௌண்ட் தான் வந்திருக்கு. நீங்களும் அந்த போல வெரிஃபை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. மற்றபடி அரசாங்கம்ன்றது இந்த அரசாங்கம் வந்ததுனால ஏத்தல, பழைய அரசாங்கத்துல என்ன அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அரசாங்கத்தோட அமௌண்ட் தான் இப்ப இருக்கு. ஓகேவா? மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டாடா பாய்.